நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்து வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கல்வியை நம்மிடம் இருந்து எடுக்க நினைத்தால் அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் உருக்கம். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். கணித ஆசிரியை ஆக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். மேத்ஸ் டீச்சர் வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எம்ஸ்வான் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாக கரூர் பிரச்சாரத்தில் இபிஎஸ் குற்றச்சாட்டு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்றும் பேச்சு. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பார்மர். அந்த ஊழலை தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம். திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் இரவில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுடன் மாட வீதிகள். மதுரை, திருமங்கலம் மற்றும் தேனியில் காற்றுடன் கனமழை. மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. ஜாய் கிறிஸ்டல்டா அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை. பெண்களுக்கு எதிரான குற்றத் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கமளித்தார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்றக் கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்பிற்கு அதிகாரம் கிடையாது என எம்எல்ஏ அருள் திட்டவட்டம்.
கரூரில் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய தாவேக்க கோரிய இடத்தில் அனுமதி மறுப்பு. மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தியதாக தகவல். இந்திய விமானப்படையில் இருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் மிக் ரக போர் விமானங்கள் 66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்கவும் ஒப்பந்தம். வன்முறை வெடித்த லடாக்கில் 2ஆம் நாளாக தொடர்ந்த ஊரடங்கு உத்தரவு. சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற தடை விதிப்பு. நடப்பாண்டிற்கான புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்களின் தொடக்க விழாவில் களை கட்டிய கலை நிகழ்ச்சிகள். காலை உணவு திட்டத்தால் பயனடைந்து வருவது குறித்து சிறுமி நிகழ்ச்சி. கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்கும் எழுச்சியை தடுக்க மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு மாணவர்கள் உயர உயர பறக்க வேண்டும் என வலியுறுத்தல். கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். தன் மனதை தொட்ட காலை உணவு திட்டம் தெலங்கானாவில் அடுத்த கல்வியாண்டு முதல் அமல். சென்னையில் நடைபெற்ற கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி தகவல். கல்வியை நம்மிடம் இருந்து எடுக்க நினைத்தால் அதே வழியில் எதிர்க்க வேண்டும் என இயக்குனர் வெற்றிமாறன் பேச்சு. கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை நடக்குதுன்னும் போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும், அதை சிஸ்டமிக்கா எப்படி எதிர்கொள்ளணும்ன்றது தான் இந்த 4 வருஷத்துல நடந்திருக்கிறது. ஒரு தலைமுறை படித்தால் அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் என்பதற்கு தானே உதாரணம் என நடிகர் சிவகார்த்திகேயன் உருக்கம். ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்கும்ன்றத நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்திருக்கேன். கணித ஆசிரியை ஆக வேண்டும் என கூறிய மாணவி சுபலட்சுமிக்கு பேனா அன்பளித்த முதல்வர் ஸ்டாலின். மேத்ஸ் டீச்சர் வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். புதுமை பெண் திட்டத்தில் கிடைத்த பணத்தை கொண்டு தாய்க்கு காது மிஷின் வாங்கி கொடுத்ததாக மாணவி நிகழ்ச்சி. உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன், இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். என்னோட லைஃப்ல ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எம்ஸ்வான் குவாரிகளில் டன் ஒன்றுக்கு திமுகவினர் 100 ரூபாய் வசூலிப்பதாக கரூர் பிரச்சாரத்தில் EPS குற்றச்சாட்டு. டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கில் இருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தப்பிக்க முடியாது என்றும் பேச்சு. சிறைக்கு போன பிறகு ஊழல் செய்கின்றவர் யாரு? டிரான்ஸ்பாரம். அந்த ஊழல தப்பிக்கவே முடியாது, தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம் நாங்க. திருப்பதி பிரம்மோற்சவத்தின் 2ஆம் நாள் இரவில் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளிய மலையப்பர். பக்தர்களின் விண்ணதிரும் முழக்கங்களுடன் மாட வீதிகள். மதுரை, திருமங்கலம் மற்றும் தேனியில் காற்றுடன் கனமழை. மயிலாடுதுறை, திருச்சி, புதுக்கோட்டை, வேலூர் மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல். சென்னையில் சவரனுக்கு 720 ரூபாய் சரிந்த ஆபரண தங்கத்தின் விலை. வெள்ளி விலையில் மாற்றமின்றி கிராம் 150 ரூபாயாக தொடர்கிறது. ஜாய்
மாஸ்டில்டா அளித்த திருமண மோசடி புகார் தொடர்பாக மாதம்பட்டி ரங்கராஜிடம் விசாரணை. பெண்களுக்கு எதிரான குற்றத் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். பிச்சைக்காரன் என இழிவுபடுத்தியதாக எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கையை இழிவுபடுத்துவதாக சாடல். பாமக சட்டமன்ற குழு தலைவர் பொறுப்பில் இருந்து ஜி.கே. மணியை மாற்றக் கோரி அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சட்டமன்ற செயலாளரிடம் மனு. ஜி.கே. மணியை நீக்க அன்புமணி தரப்பிற்கு அதிகாரம் கிடையாது என எம்எல்ஏ அருள் திட்டவட்டம். கரூரில் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய தாவேக்க கோரிய இடத்தில் அனுமதி மறுப்பு. மாற்று இடமாக வேலுச்சாமிபுரம் பகுதியை தேர்வு செய்ய காவல்துறை அறிவுறுத்தியதாக தகவல். இந்திய விமானப்படையில் இருந்து இன்றுடன் ஓய்வு பெறும் மிக் ரக போர் விமானங்கள் 66,500 கோடியில் HAL நிறுவனத்திடம் இருந்து 97 தேஜஸ் விமானங்களை வாங்கவும் ஒப்பந்தம். வன்முறை வெடித்த லடாக்கில் 2ஆம் நாளாக தொடர்ந்த ஊரடங்கு உத்தரவு. சூழலியல் ஆர்வலர் சோனம் வாங்சுக்கின் அமைப்பு வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற தடை விதிப்பு.